வீரமும் விவேகமும் கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் பிறருக்கு அறிவுரை சொல்வதில் வல்லவர்கள். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். இது ஒரு சரியில்லாத அமைப்பு. பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். அவர் 8ஆம் இடத்திற்கு போய் மறைந்ததால் அவருடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. தற்பொழுது வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறுகிறார். ஏற்கனவே குரு பகவான் நன்மை செய்வார், தற்பொழுது உச்சம் பெறப் போகிறார். 9ஆம் இடத்திற்கு வந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதாவது குரு பார்வை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வரக்கூடிய ஒரு வருடம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொன்னார்கள். அது முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசி தான். பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பாராத பல மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது. வியாபாரத்தில் தொழிலில் நல்ல வருமானம் கிடைத்து பணமழை பொழியக்கூடிய காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருமானம் அதிகமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சேமிப்பும் அதிகமாகும். அதற்கான வாய்ப்புகளும் வரும். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் சேமிப்பு, அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா நல்ல மழை பெய்யுது, அப்போதான் நம்ம வந்து அந்த நீரை சேமித்து வைக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல வருமானம் வரும்போது தான் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும். அது விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாமே விவரமானவங்க தான். இருந்தாலும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுடைய யோகம் என்பது இந்த நேரத்தில் தான் செயல்படும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். இதுவரை நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலன்கள் தற்பொழுது கிடைக்கப் போகிறது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு வருடமானது உங்களுக்கு இருக்க போகிறது. மேலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் இதுவரை திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். 2வது குழந்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பொன்னான நேரம், சிறப்பான நேரம். நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது 100% உண்மை. மேலும் அடுத்த ராசியான தனுசு ராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிலை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.